இவ்வளவு டேஸ்டியான காஜு கத்லி 5 மினிட்ஸ் தான் போகும். நம்புங்க 5 மினிட்ஸ் தான். அட ரொம்ப குயிக்கான ரெசிபி. விசிட்டர்ஸ் வந்தோடனே டக்குனு கிச்சனுக்குள்ள போனீங்கன்னா 5 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். நான் ஒரு 250 கிராம்ஸ் வந்து கஜு எடுத்திருந்தேன். அதை நல்லா ஃபைனா அரைச்சு கொள்ளுங்க. அந்த பவுடருக்குள்ள மில்க் மேட் ஊத்துங்க. இதுதான் அந்த சீனி தன்மையை கொடுக்க போகுது. நெய்யும் கொஞ்சம் விடுங்க. நெய் எல்லாமே உங்களுக்கு ஏத்த அளவுல விட்டு கொள்ளுங்க. நான் ஒரு கொஞ்சம் தான் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா குழையுங்க. நான் ஃபர்ஸ்டா நீட்டா செய்ய போறேன்னு கரண்டியால குழைச்சேன். அதெல்லாம் சரி வராது. கையால நல்லா குழைச்சிட்டு அதுக்கப்புறம் மைக்ரோவேவ்ல ஒரு 3 மினிட்ஸ் வைங்க. நான் போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ் கூட ரே பை கிரேசி பேரோட ட்ரெஸ் தான். 3 மினிட்ஸ் வச்சிருந்த பிறகு சுட சுட இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வந்துரும். அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்ல போட்டு ஷேப் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி சப்பாத்தி உருட்டுவீங்களா அந்த மாதிரி நீங்க உருட்டியும் எடுக்கலாம். அதுக்கு மேல வந்து இந்த சில்வர் ஷீட் இருக்குல்ல, எடிபிள் சில்வர் ஷீட், அதை நீங்க போட்டு எடுத்துக்கலாம். அதை நீங்க அவாய்ட் பண்றனால அவாய்ட் பண்ணலாம். நான் ஏன் அதை எடுத்தேன் அப்படின்னு சொன்னா அப்பதான் நீங்க காஜு கத்லின்னு நம்புவீங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆறுனா பிறகு நல்லா பீஸ் போட்டு சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்டியா இருந்தது. 5 மினிட்ஸ் தான் உண்மையாவே எனக்கு எடுத்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வேலை எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. பாய்.